நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள குறைகள்லாம் நம்மளால் தீர்க்க முடியாதுங்க. அட்லீஸ்ட்டு அவங்கள பார்க்க நேரிட்டால், அவங்கள பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவங்க மனசார என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம காது கொடுத்து கேட்டு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டு கையில் இருக்கிற பைசாவை ஒரு 50 10 குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுத்துட்டு, நான் பெருமைக்காக சொல்லலை, பஸ் ஸ்டாண்டில் போனால் இந்த மாதிரி இந்த சொல்லக்கூடாது பாசி மணிலாம் விற்கிறாங்கல்ல, அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது ஒரு 40-50 ரூபாய்க்குள்ளே என்னால் முடிஞ்சது சத்தியமாக வாங்கி கொடுத்துட்டு தாங்க வருவேன். ஆனால் அது மனசு ஒரு திருப்தியாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னா, பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஆடை ஆபரணங்களை பார்க்குறாங்க. ஆடை அணிகலங்களை பார்த்துட்டு அவங்கள கண்டாலே விலகி போகிறாங்க. அவங்க என்னங்க தீண்டத்தகாதவங்களா? நம்மள மாதிரி அவங்களும் மக்கள் தானங்க. வயிற்று பொழப்புக்காக தானங்க பாசிமணி ஊசி நூல்லாம் விற்கிறாங்க. அவங்களையும் மதிக்கணுங்க. அவங்களுக்கும் சமுதாயத்தில் இடம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதையும் நாமளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. சில பேர் தரம் பார்த்து பழகிறது, தராதரம் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது, அதேமாரி பேசும்போது போட முடிஞ்சால் போட, இல்லையா காசு இல்லை என்கிட்ட போ அந்தாண்ட அப்படின்னு சொன்னால் தெரியாது. சீப்பா போன்னு சொல்கிறேன்ல, அறிவில்லை, போய்டு அந்தாண்ட அப்படின்னு அதட்டுறது. என்னமோ அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க மாதிரி அவங்கள ரொம்ப அதிகாரம் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் மனிதாபிமானத்தோடு நடக்கணும். அதுதாங்க மனிதனுடைய பண்பாடு. அந்த பண்பாட்டை நிறைய பேர், அதாவது அது எதனால் அந்த ஹெட் வெயிட்டுன்னு தெரியல, காசு பணம் இருக்கிறதுனாலையா இல்லை தரத்தை வச்சு பேசுகிறாங்களோ, யாரையுமே தரத்தை வச்சோ அவங்களுடைய பொருளாதாரத்தை வச்சோ தரக்குறைவாக பேசக்கூடாதுங்க. ரொம்ப சுத்தம் பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப நிறைய பேர் பண்ணுறாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சி அந்தாண்ட தள்ளு அப்படின்னு என்னமோ அவங்க மேலே ரொம்ப வாசனை துர்நாற்றம் வீசுகிற மாதிரி விரட்டுறது. என்ன அப்படி அவங்க ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க? ஒதுக்கக்கூடாதுங்க.